பெருமாள் கையில் சங்கு சக்கரம் இல்லாமல் காட்சி தரும் ஒரு அபூர்வமான கோவிலை பற்றி தெரியுமா? தன் வாகனமான கருடனுக்கே குருவாக இருந்து பாடம் சொன்ன திருவெள்ளியங்குடி கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒருமுறை அசுரர்களை அழிக்கச் சென்ற பெருமாள் தன் சங்கு சக்கரங்களை கருடனிடம் கொடுத்துவிட்டு சென்றார். பெருமாள் திரும்பி வர தாமதமானதால் கருடன்தானே அந்த ஆயுதங்களை ஏந்தி அசுரர்களை அழிக்க கிளம்பினார். பெருமாள் திரும்பி வந்து பார்த்தபோது கருடன் கையில் தன் ஆயுதங்களுடன் நிற்பதைக் கண்டார். பக்தனான கருடனின் செயலைக் கண்டு மகிழ்ந்த பெருமாள், நீயே என் ஆயுதங்களை தாங்கி நின்றதால் நானும் உன்னைப் போல ஆயுதங்கள் இன்றி நிற்கிறேன் என்று கூறி இன்றும் கருவறையில் சங்கு சக்கரம் இல்லாமல் வில்லுடன் ராமனாக காட்சி தருகிறார். இங்கு கருடனே 4 கரங்களுடன் சங்கு சக்கரங்களை தாங்கி நிற்கிறார். பெருமாளே குருவாக இருந்து கருடனுக்கு உபதேசம் செய்த தலம் இது. ஆகையால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் குரு சிஷ்ய உறவு பலப்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். நேர்முகத் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். கலைகளில் தேர்ச்சி உண்டாகும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் குருவின் அருளை பரிபூரணமாகப் பெறவும் கோலவில்லி ராமரையும் சதுர்புஜ கருடனையும் ஒருங்கே வணங்குங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.